காவலுக்கு போவோம். பாதி பேர் பனியில் உட்கார முடியாமல் உட்காந்துருக்காங்க. தலையில் துண்டு ஓட்டுக்கோங்க. தலையில் பனி உளுத்துச்சுன்னா சளி பிடிக்கும். உங்களைத்தான் மச்சான் தலையில் துண்டு ஓட்டு. குளிருச்சுன்னா வா கட்டி பிடிச்சிக்கலாம். மலை அடிக்கிறடி வழிய வழிய அலை அடிக்கிறடி வெளிகள் மயங்கி மயங்கி கதை படிக்கிறடி ஒரு நினைவு வந்து மனதில் இன்று குரல் கொடுக்குதடி அம்மம்மம்மா 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 ஆடை பொழுதும் நனைய நனைய மழை அடிக்கிறடி நெஞ்சிலாசை வெள்ளம் வழிய வழிய அலை அடிக்கிறடி நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்கிறடி ஒரு நினைவு வந்து மனதில் இன்று குரல் கொடுக்குதடி. புண்ணியம் செய்தேனே நான் உன்னை அடைய புன்னகை புரிந்தாய் பூமுகம் மலர புண்ணியம் செய்தேனே நான் உன்னை அடைய புன்னகை புரிந்தாய் பூமுகம் மலர தன்னடம் கருதாத தலைவாணி வாழ்க பொன்னை போலுடல் கொண்ட அழகே நீ வளர்க பொங்குது பொங்குது இன்ப கனவுகள் சொல்லுது சொல்லுது அன்பு கவிதைகளோ ஆடை முழுதும் நனைய நனைய மழை அடிக்குதடி நெஞ்சில் ஆசை வெள்ளம் வழிய வழிய அலை அடிக்குதடி நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்குதடி ஒரு நினைவு வந்து மனதில் நின்று குரல் கொடுக்குதடி. கண்ணம் கண்ணாடி காதலன் பார்க்க கைகள் பூமாலை தோள்களில் சேர்க்க கண்ணம் கண்ணாடி காதலன் பார்க்க கைகள் பூமாலை தோள்களில் சேர்க்க கண்ணும் பொன்னூஞ்சல் மன்னவன் நாட நெஞ்சம் பூமஞ்சம் தேன் வழிந்தோட பொங்குது பொங்குது இன்ப கனவுகள் சொல்லுது சொல்லுது அன்பு கவிதைகள் ஓ ஆடை முழுதும் நனைய நனைய மழை அடிக்குதடி நெஞ்சில் ஆசை வெள்ளம் வழிய வழிய அலை அடிக்குதடி நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்குதடி ஒரு நினைவு வந்த மனதில் நின்று குரல் கொடுதடி அம்மம்மம்மா அம்மம்மம்மா அம்மம்மம்மா. வணக்கம்மா. வாழ்க வளமுடன் பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க. பணிவு உயர்வை தரும் என்பார்கள். பார்சல் சர்வீஸ்ல பாத்திருக்கீங்களா? ஏன் என்னை பார்த்து எனக்கு குரங்கு மாதிரி தெரியாது. எவ்வளவு பணிவா வணக்கம் சொல்லிக்கிட்டு. இவ்வளவு பணிவான பெண்ணா? அவளுக்கு பணிவு தெரியாது. இவ்வளவு ஒரு அழகான பெண்ணா? புதுசா வேலைக்கு சேர்த்துருக்குது ஒண்ணுதானே? சரி வெக்கப்படாது வெக்கப்படாது இங்க வா. இவ்வளவு கலரா இருக்கேடி இங்க வா. அடியே நான் இவ்வளவு கலரா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? அந்த நிறைச்சத்துல உட்காந்துருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் காரணம். ஊருக்கு ஒரு ஆள் உனக்கு சிக்கிடுறாங்களேடி. 11 மணில இருந்து அவர் தான் எனக்கு இப்ப சிக்கி இருக்காரு. சரிடி அழகா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மணி எப்படி இருக்க? நல்லாச்சு. ஒரு வாரம் ஆச்சுடி உன்னை பார்த்து. சரி விடுறி கவலைப்படாதடி, நாளை கழிச்சு நம்ம தான் போறோம். கவலைப்படாத. சரிடி. அதனால உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர் அங்கவை. ஆஹா அழகான பேரு. இவளோட பேரு சங்கவை. அதுவும் அழகான பேரு தானே. காலையில முத்து மாரியம்மாவுக்கு பொங்க வச்சிட வேண்டியதுதான். பொங்கல் வந்து சாமிக்கு வைக்கலாம், யாரும் வாழ்க்கையில வச்சிடக்கூடாது. எனக்கு இந்த ஆள் பொங்க வைக்காம இருந்தா சரி. சரிடி. அதனால வந்து அழகான பேரு. அப்பா என்ன சொல்லி அமிச்சாரு? என்னமா சொன்னாரு? காவலுக்கு போகணும், கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. பெண்கள்லாம் சேர்ந்துருக்கோம், கண்ணு கருத்துமா காவலுக்கு போகணும். காவலுக்கு போறதுக்கு முன்னால முதல் சாமி கும்பிடணும். அதனால நம்ம 3 பேர் சேர்ந்து செவ்வாய் சாமி கும்பிடணும். வெளியில சொல்லக்கூடாதுடி. சொல்லாத சாமி கண்ணை குத்தும். கண்ணை குத்துமாதியே. ஏய் வெளியில சொல்லக்கூடாது. அதனால சாமி கண்ணை குத்திரும். ஏமா சாமி கும்பிடுறது வெளியில சொல்லக்கூடாது. அந்த கொலக்கட்டையை தின்னும்போது மட்டும் ஏமா ஆண்கள் முன்னால வச்சுக்கிட்டு தெரியாம சாப்பிடுற? நீங்க வாங்கி தின்னுடுவீங்க. ஏய் அதெல்லாம் பேசக்கூடாது, தப்பு. நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்க சாமி கும்பிட்டுருக்கேன். ஏய் அதனால வந்து நம்ம எல்லாம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து காவலுக்கு போறோம். பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு வந்துட்டோம். அங்க பாரு மான்கள் எல்லாம் மூடுவதும், இந்த டவுசரை கழட்டிட்டு ஓடுவாங்க. இங்க பாரு மயில்கள் எல்லாம் மாடுவதும், தலையில துண்ட ஓட்ட உட்கார்ந்து நம்மளுக்காண்டி பின்னாடி ஹெலிகாப்டர் ரெடியா இருக்கு, வாங்க போவோம். அங்க பாரு குயில்கள் எல்லாம் மரம் கொத்தி பறவைகள் எல்லாம் டக் டக் என்று ஓசையிடுவதும். ஏமா அந்த போஸ்ட் மரத்திலே குத்துது. போஸ்ட் மரத்துல குத்துனா மூக்கு உடைஞ்சிரும் இல்லையா? ஏய் அப்படி சொல்லக்கூடாது. அங்க பாரு தெரியுது. தெரியுது தெரியுது தெரியுதுல. எவ்வளவு சம்பளம் வேணும்ல? அதனால இந்த இடத்தை பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஆனந்தமா இருக்குமா? உனக்கு எப்படிமா இருக்கு?
ஏன்டி இப்படி சொல்ற? இவ்வளவு அழகா பண்றான். இவ்வளவு ஒரு அழகான பெண்ணை நாடக உலகத்திலே பார்த்திருக்க முடியாது. வீணை போன்ற கண்கள், கோவை பழம் போல் உதடுகள், அந்த பிறை நிலவு போல் ஒரு நெத்தி. ஏய் அக்கா வந்துட்டேன்டா. பார்த்தா தலைகளை ஆனாதீங்கடா. சரிடி. அதனால வந்து இந்த இடத்த பார்க்கும்போது என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் சொல்லணும். எப்படிமா இருக்கு? எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஒரு ஆசையை சொல்றேன் கேளு. ஆசையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை. உங்க மனசுல என்ன ஆசை இருக்கு? அது ரகசியம்னு சொல்லலாம். ரகசியம்னா தெரியாம போய் பேசுவோமா? அப்ப நம்ம 3 பேர் தெரியாம தானே இருக்கணும், பேசுவோம். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. வண்டிக்குள்ள உட்காந்து பேசுவோம். முருகன் அனுப்பி விட்டுருவாங்க. சரிடி, நான் சொல்றதை கேளு. அவர் யார் தெரியுமா? காதலிக்கிறீங்களா? தெரியும். காதலிக்கிறேன். உங்க கண்ணன் சிகப்பா இருக்கும் போதே தெரியும் நீங்க யாரைய காதலிக்கிறீங்க. நீ உள்ள பிட்டி குடிச்சு. ஜாய், அதனால வந்து நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்டி. யாருமா? அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? அவர் யார்? யாருமா? சரி சொல்றேன் கேளு. அவர் வேல் பிடிச்சிருப்பாரு. பரவாயில்லையே. மகேந்திரா வண்டியா, டாடா சும்மாவா, இல்ல குட்டி யானையா? எந்த வேல்ரி? நீங்க தானே வேன் பிடிச்சிருப்பாரு. வேன் பிடிச்சிருப்பாரு லேடி, வேல் பிடிச்சிருப்பாரு. வேலு வேணாமா? சரியா இப்ப தேதி பார்த்து சொல்ல மாட்டீங்களாப்புல. யாரு? சம்பளத்தை குறைச்சு கொடுத்தா தான் சரியா வரும்னு நினைக்கிறேன். வேல் முருகனை சொல்றியா? அவர் கிடையாது. வேலு வேல் பிடிச்சிருப்பாரு. வேல் பிடிச்சிருப்பாரா? உள்ள மூலையில இருந்துச்சு ஒரு வேலு. அது காலையில உனக்கு அளவு குத்த போறோம். போதும், மாத்தி மாத்தி குத்துறீங்க. சரி, இன்னொன்னு அடையாளம் சொல்றேன். என்னதுமா? நீ சரியா கண்டுபிடிச்சிருவே. சொல்லுங்க. அவர் பட்டை போட்டுருப்பாரு. லொப்ப பைய பச்சை அடிக்கலாமா? கடடப்பா இருக்கு. தப்பா பேசாத. ஓல்ட் மங்க் இருக்கு, யூரிஸ் வர்னாட் இருக்கு. அதுதாண்டி வாய்ப்பு. யாரோட பிராண்ட்? இது என்னது? இதோட பேர் இது என்ன பேர்? நான் பசுபதி பாசம் சொல்லி முப்பட்டையை சொல்றேன். நான் சொல்றது சப்பட்டை. தெரியாத வரைக்கும் நல்லது. அப்படின்னா என்னது? தெரியாத வரைக்கும் நல்லது. சரி, நீ இந்த அடையாளம் சொல்றேன். இந்த அடையாளத்தை சொன்னோனே அவங்க 2 பேருக்கும் புரிஞ்சிடும். அப்படியா? அவர் ஒரே ஒரு கொட்டை போட்டுருப்பாரு. ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க போல இருக்குடி. ஒரு கொட்டை ஓட்டுட்டாரா? ஒன்னு இருந்தா நம்ம 2 பேருக்கு எப்படி வரும்? 2 ஆளுக்கு ஒன்னு வச்சுக்கலாம். ஒரு கொட்டையை 2ஆ பிரிச்சுக்குவான். அது என்ன உடைச்சு எடுத்துக்குவியா? பாலச்சந்திரன் கொட்டையா? ஏய், ருத்ராட்ச கொட்டை கழுத்துல போட்டுருப்பாரு. ஓஹோ, நான் சொன்னது காதல இருக்கிற கொட்டை. இல்ல கழுத்துல ஒரே ஒரு கொட்டை போட்டுருப்பாரு. அவர் காலு கீழே பாம்பு இருக்குண்டி. பாம்பு இருக்கும், மயில் இருக்கும், சேவல் இருக்கும். நான் சொல்லிவிடுவேன். ஆட்டுக்கிடா இருக்குண்டி. தெரிஞ்சு வச்சு. யாரு? நீ புத்திசாலி பெண்று. சொன்னோனே கண்டுபிடிச்சிட பாரு. வந்தவே சர்க்கஸ்காரன். அதில் தான் சின்ன சாமான கொண்டு வந்திருக்கேன். நான் சொன்ன அடையாளத்துக்கும் அவருக்கு என்னடி சம்மதம்? பாம்பு, மயில், ஆட்டுக்கடை அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அப்ப ஒன்ன மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. ஏற்கனவே ஊரா சுத்திட்டு இருக்கோம். நான் தெருவா சுத்த சர்க்கஸ் போட்டு சந்துக்குள்ள போனா தாண்டி காசு நிறைய வரும். சரி, அவர் கிடையாது. அவர் யார் தெரியுமா? யாருமா? கொட்டை மேல நிக்கிறாரா? மேலே ஒருவேளை நம்ம குலக்கடவுள் பெயிண்ட் அடிக்கிறாளா? ஏய், நம்ம குலக்கடவுள் முருகர். முருகப்பெருமானா? அவர் தான் நான் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கேன். அவர் வேணாமா? ஏண்டி? அவர் ரொம்ப கோபக்கார மனுஷன். கோவம் இருக்க இடத்துல தாண்டி குணம் இருக்கும். அதான் கோமம் இருக்குல்ல, கடைசியில் அதுதான் மிச்சம். கோவப்பட்டதுனால அப்பா அம்மா கிட்ட சண்டை ஓட்டு ஒரு பழத்துக்காக பழனியில் போய் நின்னவர். நியாயம் கேட்டு தானே போனாரு. நாளைக்கு உங்களுக்கு அவருக்கும் சண்டை வந்துருச்சு. ஒரு புளி குழம்புல புளி கொஞ்சம் ஊத்திட்டீங்க, கூடயே ஊத்திட்டீங்க, உப்பு கூட போட்டுட்டீங்க. என்ன ஆச்சு? கடைசியில் இந்த புளி கூட ஊத்திட்டேன்னு சொல்லி எங்கேயா சண்டை போட்டு எங்க போய் மொட்டை முடியோட நின்னா. நீ ஏன் என் வாழ்க்கையை கெடுத்து விடுற மாதிரியே பேசுற? நான் எங்க கெடுத்து விடுற மாதிரி பேசுறேன்? அந்த வேணாங்கிறேன். எனக்கு வேணும்ன்ற. பேசாம அவர் அண்ணனை கல்யாணம் பண்ணுங்க. யாரு? உட்கார்ந்த இடத்த விட்டு நகல மாட்டார் மனுஷன். நீங்க அண்ணனை கல்யாணம் பண்ணுங்க, நான் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய், வேண்டாம். அதனால வந்து நீங்க யாரும் கல்யாணம் பண்ண வேணாம். உங்க வீட்டுல சொன்னதே தப்படி. அதனால நான் யாரை காதலிக்கிறேன்? அந்த முருகரையே காதலிக்கிறேன். எப்பேற்பட்ட காதல்! எப்பேற்பட்ட காதல்!